எல்லோருக்கும் வணக்கம். நீ ஜெயிச்சு காமிச்சிட்டயா, ஒரு மாசத்தினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத நீ உண்மையிலேயே காமிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி நிஃப்டி இன்னைக்கு க்ளோசிங்ல 86 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் காலையிலிருந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேனுடைய மூவ்மெண்ட்டுக்கு கீழிருந்து மேலே கிட்டத்தட்ட 170 பாயிண்ட், மறுபடியும் 170 பாயிண்ட் கீழே விழுந்து மறுபடியும் 170 பாயிண்ட் ப்ளஸ். இந்த சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி வந்துடும். மிகவும் முக்கியமான நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் வர்ற பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ அவங்க சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பட்ஜெட் சொல்கிறதுனால நம்மளோட எக்ஸ்சேஞ்சுகள் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் அப்படின்றது வச்சுருக்காங்க. இதை யாரும் மறந்துடக்கூடாது. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் செஷன் தான் உங்களுக்கு இருக்குது. ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் தான் சனிக்கிழமை அன்னைக்கு இருக்குது. அப்போ அதனால் உங்களுடைய புரோக்கர்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க, ஒருவேளை வெள்ளிக்கிழமை வாங்கினா சனிக்கிழமை பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு நியூஸை சொல்லி திடீர்னு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது 10-20% ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் வாங்கினதே வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னாடியெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய டிமேட்டில் தான் இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை வாங்குறது சனிக்கிழமை அன்னைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடே, பேங்க்கு அன்னைக்கு ஒர்க் ஆகலை, செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்னு வச்சுங்க. அப்போ அன்னைக்கு உங்கள் கையில் ஷேரே வந்திருக்காது. உங்களுக்கு திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தான் வெள்ளிக்கிழமை வாங்கின ஷேர் கையில் வருதுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் அதை விற்கக்கூடாது. ஸோ அதனால் யாராவது மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய புரோக்கருக்கு கால் பண்ணி, என்னப்பா இந்த மாதிரி இருக்குது, அப்போ வெள்ளிக்கிழமை வாங்கின ஸ்டாக்கில் சனிக்கிழமை விற்கணுமா விற்கக்கூடாதா, அப்படி விற்கக்கூடாதுன்னா முதல்லையே தெளிவுபடுத்துரு அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் சந்தோஷத்தில் எந்தையாவது ஒன்றை விற்று விட்ருவாங்க, கடைசியில் பார்த்தா அது வெள்ளிக்கிழமை வாங்கின ஷேர் கையில் வராமல் கூட இருந்திருக்கும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க முதல்ல உங்கள் புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் டமால்னு கீழே விழுந்துருச்சு, என்னப்பா ஏதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுத்தோம்னா, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா மோட்டார் அப்படின்ற ஷேர் 52 வீக் லோவில் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றதான் ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி. இன்னைக்கு வந்திருக்கிறது 683 ரூபா 20 பைசா. அதே மாதிரி 52 வீக் லோ என்பதும் 683 ரூபா 20 பைசா. இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு லேசாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்னு இருந்தாலுமே அது போன வருஷத்தினுடைய பிப்ரவரி ரேட் என்ன இருந்ததோ அதே ரேட் பக்கத்தில் இப்போ வந்து விழுந்திருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில என்ன பண்ணுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மேலே 420 ரூபா வரைக்கும் போன பங்கு இப்போ 220 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல இவன் எப்படி இருப்பான் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக ஷேர் மார்க்கெட் முன்னாடி வைக்கப்படுகிறது. என்பதில்லை, என்னதான் இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலை பண்ணியிருந்தாலுமே மகிழ்ச்சி என்பது பெரிய அளவில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன். நிறைய இண்டெக்ஸ்கள் பெருசாக ஏறல. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ரொம்பவுமே ஃப்ளாட். அதே மாதிரி மிட் கேப் இண்டெக்ஸ்களும் ரொம்பவுமே ஃப்ளாட். அதே மாதிரி நம்ம போயிட்டு ஏதாவது மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே ஃப்ளாட். ஸோ இண்டெக்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலை பண்ணியிருக்கானே ஒழிஞ்சு மற்றவங்கலாம் ஒரு மாதிரி பொங்கல் சாப்பிட்டு கம்முன்னு தூக்கம் போட்ட மாதிரி தான் இருக்காங்க. இதனால பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு சந்தோஷம் என்பது வரல. காய்கறி மார்க்கெட்டில் முருங்காயெல்லாம் கிலோ 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஆனால் நாங்கள் வாங்கி வச்ச பல ஷேர்கள் அதிர்ச்சிகரமாக கீழே விழுந்து கிடக்கி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இதில் 2 ஷேர்களினுடைய நியூஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்பூல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 20% இறங்கியிருக்கு. ரொம்பவுமே ஷாக்குக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்பூலினுடைய ப்ரொமோட்டர் குரூப் வந்து இன்னுமே அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைக்க போகிறாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா இந்த நியூஸ் வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி அவங்க 75% பக்கம் அவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லேருந்து 51 குறைச்சிருக்காங்க. இனிமேல் நாங்கள் மேபி ஃபர்தராக குறைப்போம், அப்பவும் நாங்கள் தான் ஹையஸ்ட் ஹோல்டிங் பர்சன்டேஜில் இருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாலுமே, முதல் ஒரு முறை இவங்க ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த ஸ்டாக்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பவும் இதே மாதிரி தான். அப்பவும் வந்து அந்த ஸ்டாக் கீழ் நோக்கி தான் இருந்தால், அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இப்போ மறுபடியும் கீழே வந்திருக்கு. அப்போ இது போன்ற சான்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் நடக்கும்போது வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இவன் 2 முறை கீழே துபார்னு கீழே விழுந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி வரும்பொழுது அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன யோசிப்பாங்க, எதுக்கு தலை தப்பிச்சுதுரா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தானே அப்படின்ற மாதிரி சில பேர் மேபி அந்த இடத்துல வெளியே வந்திருக்கலாம். அவங்க வெளியே வர்றாங்களோ இல்லையோ, இப்போதைக்கு இந்த நியூஸ்னால எவ்வளவு இறங்கியிருக்குன்னா 20% இறங்கியிருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா, அவங்களுடைய
பேரண்ட் கம்பெனி இன்னுமே கொஞ்சம் குறைக்கலாம் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனுடைய மார்க்கெட் ரிஸ்க் தெரியாம வந்தோம்னா அது ஒரு ரத்த பூமி அப்படின்ற மாதிரி எவ்வளவு வேகமாக பணம் கீழே போகிறதும் எவ்வளவு வேகமாக மேலே வர்றதுக்கும் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இந்த பங்கு 2024 இதே சமயத்தில் பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வெறும் 355 ரூபாயில் இருந்தவன் 700 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் அதே 355 ரூபா. அப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் அப்படின்றது என்னாச்சு அப்படின்னா அது காணாமல் போச்சு. இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான பயன் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மேபி டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டிவிடெண்ட் வேணால் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி ஹோல்டிங் பர்சன்டேஜுக்கு உண்டான கெயின் என்பது தற்சமயத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஷேர் மார்க்கெட் மேலே ஏறும் பொழுதும் கீழே இறங்கும் பொழுதும் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய கான்செப்ட் இருக்குது. பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், அக்குமுலேஷன், அது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை உபயோகப்படுத்துறவங்களுக்கு தான் என்றைக்குமே நன்மை வந்து சேரும். நண்பர்களே, இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி. இன்னைக்கு வாலட்டிலிட்டி மார்க்கெட்லேயும் 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் அவங்க வெளியிட்டு இருந்த ரிசல்ட் தான். அவங்களுடைய ரீசன்ட் ரிசல்ட் என்பது கடந்த 3 குவார்ட்டர்களாக பார்க்கும் பொழுது வளர்ந்தும் பருவத்தில் இருந்திருக்கு. 791 கோடி, அடுத்தது 1093 கோடி, அடுத்தது 1312 கோடின்னு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth என்பது மேல் நோக்கி வந்து அந்த முதலீட்டாளரை இன்னைக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஸோ மார்க்கெட் இவனை பாராட்டி இன்னைக்கு ஒரு 4% ஏற்றி விட்டுட்டாங்க. இந்த ஷேரினுடைய சமீபத்திய உச்சம் என்பது 340 ரூபா வரைக்கும் போயிருக்கான். கீழே ஆல்ரெடி 180 ரூபா ரேஞ்சில் இருந்து தான் 340 போயிருக்கான். இப்போ 260 ரூபா 280 ரூபா ரேஞ்சில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது வந்திருக்கு. நண்பர்களே, ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் வந்து இப்படி கண்டபடி மேல் நோக்கி இறங்கி கீழ் நோக்கி இறங்கி அதுலேயும் கடைசி ஒரு ½ அன் ஹவரில் இப்படி வித்தியாசமாக ஏறிறான்னு வச்சுங்களேன், ஒரே சைடு ஏறிறான்னா அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். என்னடா இப்போ ஒவ்வொரு இடத்துல 23,297ன்னு காட்டுறாங்க, சில இடங்கள்ல வந்து 23,249 தான் க்ளோசிங் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ எப்பவுமே உங்களுக்கு இப்படி கன்ஃபியூஷனாக இருக்கிற ஸ்டேஜில் இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிஃப்டினுடைய லாஸ்ட் 1529க்கு என்ன ஒரு மூவ்மெண்ட் நடந்தது அப்படின்றது இந்த இடத்துல காமிச்சுடுவாங்க. பக்கத்துலேயே 15க்கு இண்டிகேட்டிவாக என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி காமிச்சுடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இண்டிகேட்டிவாக என்ன காமிச்சாங்களோ அதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 23,300ன்னு காமிச்சிருக்காங்களே, அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி எப்படி செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மைக்கு அதை போய் கடைசியில் எடுத்து பார்க்கிட்டு 23,249 அப்படின்ற மாதிரி வந்துடும். அவங்க மனசில் நினச்சி நடக்காது. அதுக்கு முக்கிய காரணம் இதுதான். அந்த கடைசி நிமிடங்களில் இருக்கக்கூடிய ஏவரேஜை அவங்க கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல இண்டிகேட்டிவ்னு காட்டுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய எமோஷன் அப்படின்றது கட்டுப்படி ஆகும். இல்லைன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரேட்டாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நண்பர்களே, ஐஆர்எஃப்சி அப்படின்ற ஒரு ஷேர் வந்து ரயில்வே துறையில் மிக முக்கியமான பங்கு. பிஎன்எல்லின் அடிப்படையில் இதுதான் அந்த செக்டர்னுடைய ஒரு லீடராக இருக்கக்கூடிய பங்கு. இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு 5% ஏறி இருக்கு. அதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, சரி 2024 ரேட்டுக்கே வந்து உளுந்துட்டீங்க, அடுத்தது வரக்கூடிய பட்ஜெட்ல இதுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், ஒருவேளை கீழே ஒரு 50 ரூபா அந்த மாதிரி இது வருமா, அல்லது கீழே ஏதாவது ஒரு 100 ரூபா வருமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி வாங்கி வச்சவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, சரி பட்ஜெட் வருது, ஒருவேளை இந்த வருஷத்துல ஜூலை மாசத்துல ஒரு 230 ரூபா வரைக்கும் போயிருக்கான், அவ்வளவு தூரம் போலினாலும் பாதி தூரமாவது வந்துடுச்சுனாக்கா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஷேர் தற்போதைக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. இங்கிருந்து இவன் கீழே போக போறானா அல்லது மேலே போக போறானா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, இந்த கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுல வந்து அவங்க கிட்ட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth என்பது இல்லைனாலும் நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டா தான் தற்போதைக்கு காமிச்சிருக்காங்க. 1631 கோடின்றது இதுக்கு முன்னாடி நடந்த குவார்ட்டர்களுடைய அதே அளவில் வந்திருக்கு. அதனால பெருசா சர்ப்ரைஸ், நெகட்டிவ் சர்ப்ரைஸ் என்பது தற்போதைக்கு இந்த ஸ்டாக்ல இல்லை. இன்னைக்கு க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் 4.5% அப்படின்றது ஏறி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸை மகிழ்விச்சிருக்காங்க. பெயர் தான் கல்யாணராமன் என்கிற அருமையான பெயர், ஆனால் கல்யாணம் ஆகவில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு. பேர் மட்டும்தாங்க கிரீன்ல இருக்கு, ஆனா ஏறவே இல்லையேங்க அப்படின்னு ரொம்பவுமே மனசுக்கு வருத்தமா இருந்தார். அவருக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டம். கேபிஐ கிரீன் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு 5% என்றது மேலே ஏறி வந்திருக்கான். எதனால ஏறி வந்தா அப்படின்னாக்கா,
அந்த ஷேரில் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது, 1311 கோடிக்கு அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே இன்னைக்கு இந்த ஷேர் என்பது ஒரு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கா. அவர் ஏன் இந்த மாதிரி கல்யாணராமன் ஆனால் கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, இந்த கேபி கிரீன் வந்து தொடர்ந்து மார்க்கெட் இறக்கத்தின் போது 750 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் கீழே வந்து விழுந்துட்டான் 350 அப்படின்ற மாதிரி. இந்த கேபி கிரீன் எனர்ஜியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யாரை எதிர்பார்த்து ஆவலாக காத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த Q3 ரிசல்ட்டை ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எங்களை காப்பாற்றி விடுமா இல்லை இன்னும் போட்டு குப்பரை தள்ளுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த கேபி கிரீன் மட்டும் இல்லை, எத்தனையோ கம்பெனிகளில் வந்து இந்த Q3னுடைய ரிசல்ட் இம்பேக்ட் அப்படின்றது என்ன ஷேர் மார்க்கெட்டில், அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2-3 நாள் மூவ்மெண்ட் இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கடுத்து ரிசல்ட் வரணும்னா கிட்டத்தட்ட 3 மாத கேப் இருக்கு. அந்த 3 மாத கேப்புக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் ஏதாவது லாங் டைமில் உதவி செய்யுமா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பஜாஜ் ஆட்டோ ஷேர் எக்ஸாம்பிளில் இந்த ஷேர் வந்து ஒரு 30% கணக்கு வச்சுங்க, அந்த ரேஞ்சுக்கு வந்து மேலேருந்து கீழே சரிவடைஞ்சு கிடக்கு. அப்போ இந்த ஷேரை வச்சிருக்கிற முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்க, சரி இப்போ ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஏறிக்கிட்டு இருக்கு, ஆண்டவா இது இன்னுமே இந்த ரிசல்ட் நல்லா இன்னும் மேல் நோக்கி ஏறி வரணும், போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் ஆண்டவா ஏதாவது ஒரு கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொஞ்சமாவது மேல் நோக்கி ஏற்றி விடு அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.